டிஸ்ட்ரிக்டில் நடந்த 11th பயாலஜி ஒரு மாடர்ன் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லலாம். மொத்தம் உங்களுக்கு 16 1 மார்க் கேட்பாங்க. 16 1 மார்க்கில் 14 புக் பேக்லேருந்து வந்துடும், 2 புக் இல்லைருந்து வந்துடும். அதுக்கப்புறம் 2 மார்க்கு 5 மார்க் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் 1 எழுதினாலும் பாஸ் ஆகிடுவீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை மறக்காத போய் பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர் வீடியோ. அதுக்கப்புறம் இது 2வது இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதில் எதெல்லாம் வரும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாமே தான் வரும். ப்ளஸ் உங்களுக்கு இப்போ உட்காந்து எல்லாத்தையும் படிக்க முடியாததுனால கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் 12th போர்ஷன் படிப்பீங்க, அப்படி படிக்காதீங்க. ஏன்னா 11th பேப்பரு வெளியே தான் கரெக்ஷன் போகுது. அதனால் 11th கொஞ்சம் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா 11th தான் 12th வரும். அதனால் 11th ஒழுங்காக உட்காந்து படிங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். எதுலன்னா முக்கியமாக 5 மார்க்கில் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இப்படி கேட்க மாட்டான். அது வந்து இந்த கொஸ்டின் டெட்டூரா மெட்டலை வச்சு ஒரு கொஸ்டின் வரும் 5 மார்க்கில். அந்த லெசனில் 3 டயக்ராம் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பெருசாக தான் இருக்கும். ஆனால் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அது வராத ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட இருக்காது. எதுனா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எதுலன்னா கேட்டுருவாங்க. மறக்காத அந்த கொஸ்டினை படிச்சுக்குங்க. நெக்ஸ்ட் ஜுவாலஜி. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆர்டரிஸ் அண்ட் வெயின். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காத லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.